அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டுக்கான புதிய கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்காங்க. இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு ஒரு சில பேருக்கு கிராம உதவியாளர்னா தெரியும், ஒரு சில பேருக்கு வில்லேஜ் அசிஸ்டன்ட்னா தான் தெரியும், ஒரு சில பேருக்கு விஏஓ வேலைன்னா தான் தெரியும். நமக்கு 3 விதமாகவும் சொல்லியாச்சு, எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற மாதிரியே. இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு தடவையாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் போன வருஷமும் ரிலீஸ் பண்ணாங்க, அதற்கான வேலைவாய்ப்பும் கொடுத்தாச்சு, போஸ்டிங்கும் போட்டாச்சு. இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷனும் நமக்கு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நமக்கு 2299 வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. இது 38 மாவட்டத்திற்கும் சேர்த்து தான் இந்த வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 2299 வேகன்சியுமே நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும், அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, அது என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், இது எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ தொடர்ந்து நம்ம இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷனு, இந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான முழுமையான தகவலை பார்க்கலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறது என்னென்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான 2025க்கான புதிய நோட்டிஃபிகேஷன் தான். டோட்டலாக 2299 வேகன்சி அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு எங்கேருந்து கொடுத்துருக்குறாங்க, ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு ரெவன்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அங்கேருந்து தான் நமக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கிடச்சிருக்குதுங்க. ஜாப்போட கேட்டகரி அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது. தமிழ்நாடோட கவர்மெண்ட் ஜாப் தான், நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். இதில் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணியோ இல்லை டெம்பரவாரியாவோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது, நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டோட டைப்பை பொறுத்த வரைக்கும் ரெகுலரான ஒரு ஜாப் தான். ஓகேங்களா? இல்லை காலையில் போயிட்டு மதியம் வர மாதிரியோ அந்த மாதிரி பார்ட் டைம் ஒர்க்லாம் கிடையாது, முழு நேர ரெகுலரான பேசிக்கான ஒரு அரசு வேலை தான். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டலாக நமக்கு 2299 வேகன்சி அஃபிஷியலாக கிடைச்சிருக்குது. நமக்கு போஸ்டிங் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு முழுக்க, ஓகேங்களா, அதாவது 38 மாவட்டத்தில் நம்ம எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் நமக்கு போஸ்டிங் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி வேணும்னாலும் விண்ணப்பிச்சுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மெத்தட் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதற்கான வெப்சைட்டுமே கொடுத்துருக்குறாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வெப்சைட் எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, இந்த வேகன்சி என்ன வேலைக்காக வந்திருக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும், கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டன்ட், ஓகேங்களா, விஏஓ வேலைக்காக தான். ஸோ அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா வேகன்சி ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு அப்படின்னு வருது இல்லையா? ஸோ இது இன்னும் ஒரு சில தினங்களில் இது ஓப்பன் ஆகிடும். ஸோ இது க்ளோஸ்டு இருக்கு இல்லையா? ஸோ ஓப்பன் ஆகிடும். ஸோ யாருமே க்ளோஸ்டு இருக்கே, இது வேகன்சி முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வேண்டாம். இது க்ளோஸ்டில் இருக்குது, இன்னும் ஒரு சில தினங்களில் இதுக்கு டேட் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேகன்சி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஈரோடு மாவட்டத்துக்கு. சரிங்களா? ஈரோடு மாவட்டத்துக்கு 134 வேகன்சி, சிவகங்கைக்கு 46 வேகன்சி, நாகப்பட்டினம் 5 வேகன்சி, திருவள்ளூருக்கு 151 வேகன்சி, திருப்பூர் 98 வேகன்சி, தருமபுரி 39 வேகன்சி, சேலம்க்கு 105 வேகன்சி, தேனி 25 வேகன்சி, விருதுநகர் 38 வேகன்சி, திருவாரூர் 139 வேகன்சி, திருப்பத்தூர் 32 வேகன்சி, திருச்சி 105 வேகன்சி. அடுத்ததா வேலூர் மாவட்டத்துக்கு 30 வேகன்சி, சென்னைக்கு 20 வேகன்சி, கோயம்புத்தூர் 61 வேகன்சி, விழுப்புரம் 31 வேகன்சி, மயிலாடுதுறை 13 வேகன்சி, திருவண்ணாமலை 103 வேகன்சி, தஞ்சாவூர்
305 வேகன்சி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாவட்டங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேட் வந்து இருக்குங்க. சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கிற மாவட்டங்கள்லாம் இன்னும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அது வந்து ஓப்பனும் ஆகலாம். சரிங்களா? அதே போல் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 41 வேகன்சி, நாமக்கலுக்கு 67 வேகன்சி, திண்டுக்கல் 16 வேகன்சி, தென்காசி 24, காஞ்சிபுரமுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 109 வேகன்சி, அரியலூர் மாவட்டத்துக்கு வந்து 21 வேகன்சி. சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்னென்ன மாவட்டங்களுக்குலாம் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றது தெளிவாக நீங்களே பாருங்கள். ஒரு சில மாவட்டங்களுக்கு இன்னும் டேட்டும் இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த டேட்டுக்குள்ளேயே அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்க வயது வரம்பு. சரிங்களா? ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க யூஆர் கேட்டகரியாக இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஒருவேளை நீங்கள் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேண்டிடேட்டில் இருக்கீங்கன்னா 21 வயசுலேருந்து 37 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். பிடபிள்யூ கேண்டிடேட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் 21 வயசுலேருந்து 42 வயசுக்குள்ளே இருந்தால் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அடுத்ததா இதற்கான சம்பளம். இதற்கு பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 11,100 ஸ்டார்ட் பண்ணி 35,100 வரைக்கும் இதற்கான சேலரி வந்து கிடைக்குங்க. சரிங்களா? ஸோ கடைசி நம்ம பார்க்க போகிறது இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% எக்ஸாம் உண்டு இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு. எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு வந்து ஒரு 5வது படிச்சிருக்கிறவங்க 10வது படிச்சிருக்கிறவங்க என்ன நாலேஜோடு இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் எக்ஸாம் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான். சரிங்களா? எக்ஸாம் பேசிக்கை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு தலைப்பு கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தலைப்பு கொடுப்பாங்க. இப்போ திருவண்ணாமலைனா திருவண்ணாமலை பற்றி சிறப்பம்சங்கள் என்ன அதை பற்றி எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஈஸியான ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம் தான் இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து தனித்தனியாக இன்டர்வியூஸ் இருக்கும். இன்டர்வியூ மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிராம உதவியாளர்னா யார், இப்படி ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும், என்னென்ன பணிகள்லாம் இவர் செய்யணும், இந்த மாதிரி தான் ஒரு சில கேள்விகள் கேட்பாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அது முடிச்சுட்டு உடனே உங்களுக்கு செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரைனிங் போகலாம். அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் வேலையை வாங்கிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் இந்த கிராம உதவியாளர் வேலை வாய்ப்புக்கான ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா? அதே போல் ஈஸியாக வேலை வாங்கணும் அப்படின்னா உங்ககிட்ட என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்கோ ஓகேங்களா, நீங்கள் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் சரி, இல்லை வந்து சோஷியல் சர்வீஸ் அந்த என்எஸ்எஸ் சர்டிஃபிகேட்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு இந்த டைப்பிங் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோஷியல் சர்வீஸ் ஓகேங்களா, சிவில் சர்வீஸ் வச்சுருந்தீங்கன்னாவும் நிறைய உங்களுக்கு வந்து இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கான அரசு வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் இதுதான். ஸோ இந்த கிராம உதவி வேலைப்புக்கு எல்லாரும் சீக்கிரமாக விண்ணப்பிச்சுக்கோங்க. டைம் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த அரசு வேலையெல்லாம் கிடைக்குமா, காசு கொடுத்து வாங்கிடுறாங்களே, இதெல்லாம் உண்மையா பொய் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ 100% வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து வேலை வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிராம உதவி வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்து இதில் நேர்மையான முறையில் தான் செலெக்ஷன் போடுறாங்க. ஸோ எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க, அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.